வணக்கம். என் பேர் பிரியங்கா. நான் டென்மார்க்ல வாழ்ந்துட்டு வரேன். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே டென்மார்க்ல தான். இங்க வந்துட்டு நான் வந்து ஒரு தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கண்டிப்பா எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளம் நம்மளுடைய தமிழ் மொழி தான். ஏன்னா கல்ச்சர் வைஸ் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப உல்டாவா வாழ்ந்துட்டு வரேன். ஏன்னா இங்கத்திய கல்ச்சருக்கும் செட் ஆகணும், நம்மளுடைய கல்ச்சரையும் நம்ம மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரியாலிட்டி ஷோ பார்த்தேன். நீயா நானா அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ. அதுல ஒரு டிபேட் போய்கிட்டு இருந்தது நம்மளுடைய தமிழ் மொழியை பத்தி. சரி, ஓகே, அதை பார்க்கலான்னு உட்காந்துட்டு இருந்தா அந்த ப்ரோக்ராமை ஏன் பார்த்தோன்னு எனக்கு தோணுச்சு கடைசியில. ஏன்னா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் நான் அந்த எபிசோட பார்த்து. அதுல நிறைய விஷயங்கள் என்னை ஹர்ட் பண்ணிச்சு. அதுல 1-2 விஷயத்தை சொல்லணும்னா, ஒரு பொண்ணு சொன்னாங்க, இப்படி இன்னைக்கு நான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன். இந்த ஷோவை நான் இந்த ஷோவில் நான் கலந்துக்கிறதுக்கு நான் என்னோட தமிழ் எக்ஸாமை கட் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன்னு கோபிநாத் சார் கிட்ட அந்த பொண்ணு சொன்னாங்க. அடுத்த சைட்ல பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பொண்ணோட அம்மாவும் இருந்தாங்க. அவங்க இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளாப் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. ஏன்னா அது நம்ம தமிழை அவமதிக்கிற மாதிரில போகுது அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே ஷோல இன்னொரு பொண்ணு சொன்னாங்க, நான் வெளியில போகும்போது நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போகும்போது ஷாப்பிங் மால் அங்க இங்கன்னு சுத்தும் போது நான் கண்டிப்பா இங்கிலீஷ்ல தான் சார் பேசுவேன். ஏன்னா தமிழ்ல பேசினா எனக்கு அந்த ட்ரெஸ்ல ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் தமிழ் பேசுறது ஒரு அவமானமா அந்த பொண்ணு நினைக்கிறாங்க போல. அதை பார்த்துட்டும் நான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். இப்படியுமா எல்லாரும் தமிழை அவமதிக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். இன்னொரு அம்மா பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, என்னோட பையன் இங்கிலீஷ்ல நல்லா பேசுவாங்க, ஆனா அவன் பேசுறது ஒண்ணுமே எனக்கு புரியாது அப்படின்னு. அதை பார்த்துட்டு என்னடா இது, பையன் பேசுறது உங்களுக்கு புரியாது, ஏமா இங்கிலீஷ் பேச சொல்றீங்க? இப்ப அது எனக்கு சுத்தமா தமிழ் தெரியாது, அவன் இங்கிலீஷ் தான் பேசுவான், அம்மாவும் அவன் சொல்றதுக்கு எல்லாத்தையும் ஓகே ஆமா போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு நிஜமாலுமே அந்த ஷோவை நான் ஏன் பார்த்தோன்னு அவ்வளோத்துக்கு நான் ஹர்ட். நான் ஒரு மாதிரி நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே டென்மார்க்ல தான். நான் வெளியில போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தமிழ் தெரிஞ்சா நான் கண்டிப்பா அவங்க கூட தமிழ்ல தான் பேசுவேன். அம்மா அப்பா கூட தமிழ்ல தான் பேசுவேன். என்னைக்குமே என்னோட தமிழ் மொழியை நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. அதனால அந்த ஷோவை பார்த்தோன்னே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே தமிழுடைய ஸ்டேட்டஸ் இந்த லெவல்ல தான் இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு அந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறமா என்ன இங்க வெஸ்டர்ன் சொசைட்டில தமிழ் பேச்சுனா அது ஒரு அவமானம், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் குறைஞ்சிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா அப்படி இல்லைங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை வச்சுட்டு தான் நான் சொல்றேன். கண்டிப்பா நிறைய பேருக்கு தமிழ் தெரியாமலும் இருக்கு. ஆனா அதை விட நிறைய பேருக்கு தமிழ்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு, தமிழை ரொம்ப நேசிக்கிறாங்க. அது அவங்க தமிழை பேசுறதுக்கு அவங்க என்ன சொல்றது, கூச்சப்படலை. சோ அதனால கண்டிப்பா இங்கிலீஷ் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. நம்மளுடைய வளர்ச்சிக்காக, நம்மளுடைய படிப்புக்காக கண்டிப்பா பசங்களுக்கு இங்கிலீஷ் தேவை. ஆனா அந்த ப்ரோக்ராமை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எந்த அளவுக்கு நம்மளால தமிழை அவாய்ட் பண்ண முடியுமோ அப்படிங்கிறதுலதான் பேரண்ட்ஸும் சரி, நம்மளோட பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, அதுலதான் அதைத்தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, தமிழை நம்ம மனசுக்குள்ள நிறைய பேர் சொன்னாங்க, அதனால நம்ம தமிழை நம்ம அவமதிக்கிறோம்னு இல்லை, தமிழை நாங்க ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, தமிழை பேசி அதை நேசி. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் இல்ல, அடுத்து வர ஜெனரேஷனும் எல்லா ஜெனரேஷனும் கண்டிப்பா நம்ம நம்மளுடைய தமிழை விட்டு கொடுக்க கூடாது, நம்ம தமிழ் அழிஞ்சிடக்கூடாது. அதனால நம்மளால எவ்வளவுக்கு முடியுமோ நம்மளுடைய தமிழை நாங்க பாதுகாப்போம். அதுதான் நான் இந்த வீடியோ மூலமா எல்லார்கிட்டையும் சொல்ல விரும்புறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழை பேசி. நன்றி.
கடைசியாக பிள்ளைங்க கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். என்ன மாதிரி ஃபாரினில் பிறந்து வளர்ந்து தமிழ் பேசிக்கிட்டு வரவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க போகிறீங்க? தமிழை நம்மளும் அப்படியே மறந்துடட்டுமா? உங்கள் கருத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.